சரங்க, இதையெல்லாம் பாக்குறப்போ உனக்கு என்ன தோணுது? அப்படியே வாரி வடிச்சு தின்னலாம் போல தோணுது. எனக்கு குமட்டுது. அதுக்கு பசி வேணுங்களே. எனக்கு அது இல்லையே. ஆண்டவன் எனக்கு நிறைய பசிய கொடுத்திருக்கான். ஐயா, இதையெல்லாம் நான் ஒரு கை பாக்கட்டுங்களா? அதுக்குத்தானே உன்னை வச்சிருக்கேன். நீ சாப்பிடு, நான் பாக்குறேன். பணம் ஒரு நாளைக்கு 10 தடவை வருது. பசி 10 நாளைக்கு ஒரு தடவை கூட வரமாட்டேங்குது. லட்சுமி, வேண்டாங்க, வேண்டாங்க, என்ன கொன்னுடாதீங்க, என்ன கொன்னுடாதீங்க. கூலிக்காரனுக்கு கிடைக்கிற இன்பம் கூட கோடீஸ்வரனான எனக்கு கிடைக்கலையே. லட்சுமி, வாங்க. சந்திரா, என்னடா இது? நம்ம ஆபீஸ் டைபிஸ்ட் சக்கரபாணியோட சொல்லவே வெக்கமா இருக்கு. லட்சுமி, உனக்கும் லால்குடி சீனிவாச மகன் குருமூர்த்திக்கு நிச்சயம் பண்ணலாம்னு நாங்க ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா நீ இப்படி செய்வீன்னு நாங்க நினைக்கவே இல்லமா. லட்சுமி மேல எந்த தப்பு இல்ல சம்பந்தம். என்னது? சக்கரபாணி நடந்தது எல்லாம் சொன்னோம். அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர். உங்க மகனை தவிர லட்சுமியை யாருக்கும் தரமாட்டேன். சந்திரா, சக்கரபாணிய மூத்த மகனா நினைச்சுக்க. என் சொந்த மகனுக்கு என்னென்ன செய்யணும் அது எல்லாம் செய்யறேன். குருமூர்த்தியை விட சக்கரபாணி படிச்சவன், கெட்டிக்காரன், வாழ்க்கையில வருங்காலத்துல முன்னுக்கு வரக்கூடியவன். இந்த கல்யாணத்தை தடை சொல்லாம நடத்திவை. ஒரு குறையும் இல்லாம 100 வருஷம் வாழணும். சக்கரபாணி, உன் தகப்ப ஸ்தானத்திலிருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சது ஒப்புக்காக இல்லப்பா. உன்னுடைய பிடிவாத குணமும் விடாமுயற்சியும் தான் உன் மேல எனக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை ஏற்படுத்தி. 10 வயசுல தவறி போன என் இளைய மகனை ஞாபகப்படுத்த. அந்த மகனாவே என்ன நினைச்சுங்க. அப்படி நினைச்சுதான் ஒரு தகப்பன் தன் மகனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யற. குருமூர்த்தி, இந்த பணத்தை கொடு. இந்த வச்சு. எதுக்கு? இதுல 10,000 ரூபாய் இருக்கு. பர்மாவுக்கு போய் சந்திரன் மர வியாபாரம் செய்ய போறான். நீ அவனோட கூட போய் கூட்ட வியாபாரம். உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. வாழ்க்கையில ஓஹோன்னு முன்னுக்கு வருவேன். உங்க அன்புக்கு நம்பிக்கைக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறோம்? நீ உயர்ந்த நிலையில இருக்கிறது தான் நீ எனக்கு செய்யற கைமாறு. சந்திரா, நீயும் மனைவியை எப்போ புறப்படுறீங்க? கை குழந்தையோட அவளை பர்மாவுக்கு அழைச்சிட்டு போக எனக்கு இஷ்டம் இல்லை. சக்கரபாணி லட்சுமி வரட்டும், ஒரு குடும்பமா இருந்து தொழிலை கவனிச்சுக்கிறோம். அப்படியே செய்யும். வேடிக்கைய பாரு. காலையில பஸ்ல வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் தோள்பட்டையில கைய வச்சு இதுதான் தேனாம்பேட்டையா? இல்ல இல்ல, இது தோள்பட்டை, தேனாம்பேட்டை வந்துகிட்டு இருக்குன்னு சொன்னேன். எப்படி? டைகர் வர போகுது. இது நம்ம டைகர்னா அது 7 மணிக்கா வீட்டை விட்டு கிளம்பிருச்சான். இந்நேரம் யார கடிச்சு குதறிக்கிட்டு இருக்கோ அது வந்தா காரு கத்த வரும். பேசாம இரு. முதலாளி, நீங்க வந்ததை நான் கவனிக்கல. ஐயோ, அப்படி பார்க்காதீங்க, அப்படி பார்க்காதீங்க. என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சேன்னு சொன்னாதான் உங்க காலை விடுவேன். டைகர் யார் எனக்கு வச்ச பேரு? அது வந்து யார் வச்சிருந்தாலும் அது எனக்கு பிடித்தமான பேர். டைகர் எனக்கு பிடித்தமான மிருகம். அதனால
உங்க எல்லாருக்கும் 100 ரூபாய் அன்பளி. ஆனா ஒண்ணு, ஆபீஸ் நேரத்துல இந்த பேர் சூட்டு விழாவை நடத்தினது மன்னிக்க முடியாத குற்றம். அதுக்கு ஆளுக்கு 200 ரூபாய் அபராதம். கேஷியர் கிட்ட 100 ரூபாய் அன்பளிப்பை வாங்கிட்டு 200 ரூபாய் அபராதத்தை அவர்கிட்டே கொடுத்துருங்க. இன்னொன்னு, வாட்ச்மேன் வேலை நேரத்துல பீடி குடிச்சுக்கிட்டு இருந்தா அவனை டிஸ்மிஸ் பண்ணிடுங்க. எஸ், வரச்சு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நீங்க சொன்னது மாதிரியே ரெங்கனை அடிச்சு கைய கால முறிச்சு போட்டோம். இப்ப ஆஸ்பத்திரியில இருக்கான். படுக்க விட்டு எந்திரிக்க 10 நாளா இங்க. வெரி குட். இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சா ரெங்கனுக்கு பக்கத்துல எங்களையும் படுக்க போட்டுருங்க. ஞாபகம் இருக்கட்டும். மறுபடி தேவைப்படும் போது சொல்லி அனுப்புறேன். நீங்க போலாம். வரேன் சார். வரேன் சார். சாரங்கன், 10,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு உடனே வாங்க. எதுக்கு? உன்னை குணப்படுத்திக்கவும் உன் குடும்ப செலவுக்கும். தேவையில்லை. கை நீட்டி காசு வாங்கிட்டா எனக்கு எதிராக கூச்சல் போட முடியாதுன்னு பாக்குறியா? பைத்தியக்கார. உன் கோஷங்களுக்கும் உன் ஆட்களோட கூச்சலுக்கும் பயப்பட்டவன் இல்ல இந்த சக்கரபாணி. பின்ன எதுக்காக ஆஸ்பத்திரிக்கு அக்கறையோட ஓடி வந்தீங்க? உன் குழந்தைகள் பட்டினி கிடக்க கூடாதுங்கிறதுக்காக. உன் மனைவி கட்டிக்க துணி இல்லாம கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக. ஆயுசு பூரா ஆஸ்பத்திரியே உனக்கு சாஸ்வதமாயிட கூடாதுங்கிறதுக்காக. ரங்கா, நீ இதை வாங்கிக்கிறதுனால வேலை நிறுத்தம் செய்யக்கூடாதுன்னோ, என் ஃபேக்டரியில எனக்கு எதிராக எந்த நடவடிக்கையிலும் ஈடுபடக்கூடாதுன்னோ நான் சொல்லவன். நீ செய்யறதை செய்யலாம். பிடி பணத்தை. ஏஜமா, உங்க பெரிய மனசு யாருக்கும் வராதுங்க. கொடுங்க. புத்தி இல்லாத உன் புருஷனுக்கு இதை எடுத்து சொல்லு. வரேன். ஏங்க, இப்படிப்பட்ட மனுஷனுக்கு விரோதமாவா வேலை நிறுத்தம் செய்றீங்க? பயிரிஞ்சு சொல்றேங்க, ஆண்டவனுக்கே இது அடுக்காது. அடே அப்பா, 10 வார்த்தை 10,000 ரூபாய் பணம். விரோதிய கூட நண்பனாகிட்டீங்களே. தட் இஸ் சக்கரபாணி. பய 10,000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு மாறிட்டான்னு ஒரு வதந்தியை கிளப்பி விடு. தொழிலாளர் கூட்டம் ரங்கனை தூக்கி மூலையில எரிச்சிடும். பின்ன நான் எதுக்கு இருக்கிறேன்? சுந்தரேசா, இது என்ன தெரியுதா? என்னங்க வீட்டு பிளான் மாதிரி இருக்கு? பிராணேதம். கிண்டி கட்ட போறேன். அதுக்கு 20 ஏக்கர் நிலம் வேணும்னு கேட்டனே, விசாரிச்சியா? விசாரிச்சாங்க. ஏர்போர்ட்டுக்கு கிழக்க, ரேஸ் கோர்ஸுக்கு மேற்க 20 ஏக்கர் இருக்கு. அதுக்கு சொந்தக்காரர் பேரு தியாகராஜன். சொந்த ஊரு கோயம்புத்தூர். அவர் வாங்குறப்ப ஏக்கர் 5,000 ரூபாயா. இப்ப அந்த ஏரியாவுல 20,000 ரூபாய்க்கு போகுதான். ஆனா அவர் விலைக்கு தரமாட்டாராம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அந்த தியாகராஜனோட விலாசம் என்ன, வீக்னஸ் என்ன விசாரிச்சியா? அவருடைய வீக்னஸ் விசாரிச்சியா? நம்பர் 27 பெசன் நகர். அவருடைய வீக்னஸ் பெரிய தண்ணி வண்டி. முழுசா பாட்டில உள்ள தள்ளிட்டு விழுங்க இருந்தா காலி பாட்டில துப்புவாராம். ஃபார் யுவர் ஹெல்ப் மிஸ்டர் தியாகராஜன். ரொம்ப பிரமாதம் மிஸ்டர் சக்கரபாணி. என் வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க நான் சாப்பிட்டதில்லை. இது அமெரிக்காவில $400. அதாவது நம்ம இந்தியன் கரன்சிக்கு 1,600 ரூபாய். அப்படியா? என்ன வாய பழக்கிறீங்க? அமெரிக்காவில இருந்து ஒவ்வொரு ஷிப்லையும் எனக்கு ஒரு கேஸ் வந்துகிட்டே இருக்கும். மிஸ்டர் சக்கரபாணி, உங்க மாதிரி ஒரு மல்டி மில்லியன் என் வீடு தேடி வந்து விருந்து கொடுக்கறதுக்காக மன்னிக்கணும், அது மருந்து. ஆமாமா, மருந்து கொடுக்கறதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம நட்பு இப்படியே நீடிக்கணும். நம்ம நட்பு என்னைக்கு நீடிக்கணும்னா, உங்ககிட்ட இருக்கிறதுல பிடித்தமான பொருளை எனக்கு விட்டு கொடுக்கணும். என்கிட்ட இருக்கிறதுல பிடித்தமான பொருளை நீங்க எடுத்துக்கணும். உங்ககிட்ட இருக்கிறதுல எனக்கு பிடித்தமான பொருள் ராயல் சல்யூட். என்கிட்ட இருக்கிறதுல உங்களுக்கு பிடித்தமான பொருள் கிண்டியில இருக்கிற காளிமனை. மிஸ்டர் சக்கரபாணி, அத நான் எனாமா கேட்கல. எத்தனை லட்சமானாலும் கரையத்துக்கு எடுத்துக்கிறேன். என் நாய்க்கு ஃபேக்டரி கட்டுறதுக்காக வச்சிருக்கிறேன். ஆமா, நான் பெத்த நாய்க்கு தான். நீங்க பெற்றது ஆண் நாயா பொண்ணாயா? டாடி, இதுதான் நான் பெத்த நாய். மிஸ்டர் சக்கரபாணி, மல்டி மில்லியனர். ஹலோ, glad to meet you, sir. படிச்ச நாய் இப்படிதான் இங்கிலீஷ்ல எல்லாம் கொலைக்கும். என்ன குதிக்கிறேன்? அப்போ நம்ம பிசினஸ்ல இவரே ஒரு பார்ட்னரா சேர்த்துக்கிறேன். வெரி குட். நல்ல நாளா பார்த்து பேசிடுவோம். நல்ல மனசு உள்ளவங்களுக்கு எல்லாமே நல்ல நாள் தான். பாருங்க, எக்ரிமெண்ட் எல்லாம் ரெடியா இருக்கு. இப்போ
நீங்க இவனை பார்ட்னரா சேர்க்கறதுனால எனக்கு லாபம் ஒண்ணும் வேண்டாம். வாங்குனதுக்கே உங்களுக்கு கொடுத்துடுறேன். 22 கிரவுண்டு 1.5 லட்சம் ரூபா. இந்த அப்போ இவனை பார்ட்னரா சேர்க்கிற விஷயம் நாளைக்கு வீட்டுல வந்து பேசுங்க. ஆ?